இந்திய விண்வெளி வீரர் சுவான்சு சுக்லா மற்றும் ஆக்சியம் 4 விண்வெளி திட்டத்தின் மற்ற 3 விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 18 நாட்கள் தங்கியிருந்த பிறகு டிராகன் கிரேஸ் விண்கலத்தில் பூமிக்கு திரும்பும் பயணத்தை திங்கட்கிழமை தொடங்கினர். முதலில் திட்டமிட்டிருப்பதை விட 10 நிமிடங்கள் தாமதமாக டிராகன் கிரேஸ் விண்கலம் மாலை 4:45 மணிக்கு இலங்கை நேரப்படி சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பிரிந்து பூமி நோக்கி புறப்பட்டது. வீரர்கள் சுமார் 22.5 மணி நேர பயணத்திற்கு பிறகு அமெரிக்காவின் கலிபோர்னியா கடல் அருகே பரசூட் உதவியுடன் இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் தரையிறங்குவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி வீரர் சுவான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணித்தார். சுக்லாவுடன் திட்ட கமாண்டர் பெக்கி வின்சன், போலந்தின் ஸ்லாவோஸ் உஸ்னாஸ்கி, ஹங்கேரியின் திபோர் கபு ஆகியோரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை கடந்த ஜூன் 26ஆம் தேதி சென்றடைந்தனர். இவர்கள் நால்வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுமார் 433 மணி நேரம் செலவழித்துள்ளனர். இந்த காலகட்டத்தில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டனர். விண்வெளி பயணத்தின் போது இவர்கள் பூமியை 288 முறை சுற்றி வந்தனர். விண்வெளியில் சுமார் 122.31 லட்சம் கிலோமீட்டர் பயணித்தனர். இந்நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து திங்கட்கிழமை மாலை பூமி நோக்கி தங்களது பயணத்தை தொடங்கினர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த ஏப்ரல் முதல் தங்கியுள்ள எக்ஸ்பெடிஷன் 73 திட்ட விண்வெளி வீரர்களிடம் விடைபெற்ற ஆக்சியம் 4 வீரர்கள் பூமி நோக்கி பயணத்தை தொடங்குவதற்கு 2 மணி நேரம் முன்னதாக பிற்பகலில் 2:37 மணியளவில் டிராகன் கிரேஸ் விண்கலத்துள் நுழைந்தனர். தரையிறங்கும் செயல்முறை. விண்வெளியில் இருந்து பூமியின் வளிமண்டலத்துக்குள் நுழையும் விண்கலம் பரசூட்களின் உதவியுடன் வேகம் குறைக்கப்பட்டு ஸ்பிளாஷ் டவுன் முறையில் கடலில் இறக்கப்படும். பரசூட்கள் 2 கட்டங்களாக விரியும். முதலில் விண்கலத்தை நிலைப்படுத்தும் பரசூட்கள் சுமார் 5.7 கிலோமீட்டர் உயரத்தில் விரியும். அதைத் தொடர்ந்து 2 கிலோமீட்டர் உயரத்தில் முதன்மை பரசூட்கள் விரிந்து பாதுகாப்பான தரையிறக்கத்தை உறுதி செய்யும். கடலில் காத்திருக்கும் மீட்பு குழுவினர் வீரர்கள் இருக்கும் விண்கலத்தின் முனைப்பகுதியை மீட்பு படகுக்கு கொண்டு செல்வர். பின்னர் அதன் கதவு திறந்து வீரர்களை ஒவ்வொருவராக வெளியே அழைத்து வருவர். 7 நாட்கள் சிறப்பு சிகிச்சை. சுக்லா உட்பட 4 வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். பின்னர் பூமியின் ஈர்ப்பு விசைக்கு மீண்டும் பழகுவதற்காக 7 நாட்கள் சிறப்பு சிகிச்சை மையத்தில் அவர்கள் தங்குவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2027இல் செயற்படுத்தப்படவுள்ள இஸ்ரோவின் மனித விண்வெளி பயணத்தின் திட்டமான சுகன்யான் திட்டத்திற்கு அனுபவ ரீதியாக உதவும் வகையில் சுவான்சு சுக்லாவின் சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்திற்காக சுமார் 550 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.